ருத்ரன் எலக்ட்ரிக்கல் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா லக்ஷ்மி வெட் கிரைண்டர் தான். அதாவது வீட்டுக்கு யூஸ் பண்ணுற நார்மலாக வெட் கிரைண்டரு, அதோட மோட்டர் தான் இது லக்ஷ்மி கிரைண்டரு. இது பார்த்திங்கன்னா 2 ஆம்பியர் கரண்ட் எடுக்குது, 180 வாட்ஸு மோட்டர். இதோட ஆர்பிஎம் பார்த்திங்கன்னா 1440. இதுக்கு கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 8 MFT. இன்றைக்கி நம்ம இதை தான் காயில் கட்ட போகிறோம். இது பார்த்திங்கன்னா காடி பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான காடி பார்த்திங்கன்னா ஸ்கொயர் டைப்பில் 24 காடி, 24 ஸ்லாட்டுன்னு சொல்லுவாங்க, 24 ஸ்லாட்டு. இது பார்த்திங்கன்னா காடிலாம் ஒரே மாதிரி இருக்கும் ஸ்கொயர் டைப்பில். இது பார்த்திங்கன்னா இந்த கோரோட குறுக்களவு பார்த்திங்கன்னா 70 mm. அதாவது கோரோட வட்டத்தோட குறுக்களவு, இப்படி குறுக்க எடுத்துக்கணும் அளவு. இது மாதிரி பார்த்திங்கன்னா 70 mm இருக்கும். நம்ம கோரோட மொத்த குறுக்களவு பார்த்திங்கன்னா 140 mm இருக்கும். நம்ம கோர் வந்து இந்த மொத்த திக்னஸ் இது எவ்வளோ மொத்தம் இருக்குன்றதை அதாக எடுத்துக்கணும். இதுலேருந்து இது நீட்டு இப்படி எடுத்துக்கணும். கோரோட திக்னஸ் பார்த்திங்கன்னா 40 mm கோர். இது நம்ம இதை தான் காயில் கட்ட போகிறோம். இது மாதிரி குறுக்கு இப்படி ஸ்கேல் வச்சு அளந்துக்கலாம். 40 mm இருக்குது கோர். நம்ம இதை வந்து காயில் கட்ட போகிறோம். ஏற்கனவே இதே மாடல் கோரை காயில் கட்டிருக்கோம். ஆனால் அது வந்து காயில் டிஃப்ரெண்ட்டு. அது எப்படின்னா 1லேருந்து 4 ஒரு காயிலும், 1லேருந்து 6 இன்னொரு காயிலுமா ரன்னிங்கில் உட்காரும். அது மாதிரி 4 செட்டு உட்காந்துரும். 2 சுருள் சேர்ந்தது ஒரு செட்டு, அது மாதிரி 4 செட்டு உட்காரும். ஆனால் இதில் வந்து மாற்றி இருக்கும் வேறு மாதிரி. 1லேருந்து 3 ஒரு காயிலும், 1லேருந்து 5ன்றது 2வது காயிலும், 1லேருந்து 7ன்றது 3வது காயில். இது மாதிரி 4 செட்டு உட்காரும். 3 சுருள் சேர்ந்தது ஒரு செட்டு, அது மாதிரி 4 செட்டு உட்காந்துரும். இதில் அதான் வித்தியாசம். ஸ்டார்டிங் காயில் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 5, 1லேருந்து 7 2க்கு சுருள் சேர்ந்தது ஒரு செட்டு, அது மாதிரி 4 செட்டு உட்காந்துரும். அதான் இதில் டிஃப்ரெண்ட்டு. இப்போ நம்ம இது காயில் கட்டுறது எப்படின்னு பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு மின்லெக்ஸை வெட்டி போட்டுருவோம். மின்லெக்ஸை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளாட்டாக போடாமல் 2 புருவத்தையும் காலரை மடிச்சிருங்க. காலரை மடிக்கிறதுக்கு ஒரு 6 mm எக்ஸ்ட்ரா வச்சிங்க. இந்த பக்கம் 6 அந்த பக்கம் 6 mm எக்ஸ்ட்ரா வச்சிங்கன்னா இந்த மடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். கோரை விட எக்ஸ்ட்ரா வச்சிங்க. இந்த மாதிரி காலர் மடித்து போகிறதுனால உங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்காது. ஃப்ளாட்டாக போகிறது வந்து நகரும், காயில் வந்து அலைன்மெண்ட் ஆகும். அதனால் வந்து காலர் மடிச்சுட்டு போட்டுங்க. காலர் மடித்து போட்டிங்கன்னா லாக் ஆகி நிற்கும். நம்ம இந்த பக்கம் நகர்னாலும் நகராது, அந்த பக்கத்தில் தள்ளினாலும் வராது. இது மாதிரி 24 காடிக்கும் போட்டுங்க. மின்லெக்ஸை போட்டாச்சு. இப்போ நம்ம இதுக்கு வந்து காயில் சுற்றத்துக்கு அளவு எடுத்துடலாம். என்கிட்ட சரியான ஃபார்முலா இல்லாதால நான் வந்து கம்பியில் அளவு எடுத்துகிட்டு அதை தான் ஃபார்முலா வச்சு ரெடி பண்ணிக்குவோம். இப்போ இது நம்ம 1லேருந்து 3ன்றதை அளவு எடுத்துடலாம். இது மாதிரி ஒரு காப்பர் கம்பியை வெட்டி எடுத்துகிட்டு நம்ம இப்படி வச்சுக்கலாம். 1லேருந்து 3ன்றதை ஒரு அளவு எடுத்துருவோம். இப்படி வச்சு நம்ம கரெக்ட் பண்ணி வச்சுருவோம், டைட் பண்ணி பார்த்துருவோம். அதுக்கப்புறம் உட்காந்தாலும் கரெக்டாக வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கரெக்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம இதில் வச்சு பார்த்துருவோம். இப்போ இன்னும் கொஞ்சம் நெரிக்கலாம். இப்போ இதை எடுத்த மாதிரி அளவு எடுத்த மாதிரி 1லேருந்து 5 ஒன்றும் 1லேருந்து 7ன்றதையும் அதை 2 அளவையும் எடுத்துடலாம். 3 அளவு மொத்தமாக பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 3 அளவு எடுத்துக்கிட்டேன். 1லேருந்து 5 1லேருந்து 7ன்றதும் அடுத்தது எடுத்தாச்சு. 1லேருந்து 3 1லேருந்து 5 1லேருந்து 7 3 அளவு எடுத்தாச்சு. இப்போ இதை வச்சு நம்ம ஃபார்முலா வச்சு சுற்றிக்கலாம். 3க்கும் 3 அளவு எடுத்துட்டேன். இப்போ அந்த எடுத்த அளவுக்கு ஏற்ற மாதிரி ஃபார்மரை வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். இதில் வந்து அட்டையை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா சரியில்லாத ஃபார்மர் வந்து வேறு சைஸு, இதுக்கான சைஸ் இல்லை. அதனால் வந்து அட்டையை வச்சு சைஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம காயில் சுற்றலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அதோட டேட்டாவை பார்த்துடலாம். ரன்னிங்கில் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 3 உட்காரது பார்த்திங்கன்னா 70 சுற்றும், 1லேருந்து 5 வந்து 140 சுற்றும், 1லேருந்து 7 70 சுத்தமாக இருக்குது. இது வந்து ரன்னிங்கில். அடுத்த ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 5 95 சுற்றும், 1லேருந்து 7 125 சுத்தமாக இருக்குது. இதுக்கு இப்போ நம்ம சுற்ற ஆரம்பிச்சிடலாம். ஒரு சுருளை மட்டும் நான் சுற்றிக்கிட்டேன். இதை நம்ம போட்டு பார்த்துட்டு கரெக்டாக இருந்ததுன்னா அதையே அப்படியே போட்டுக்கலாம். அலைன்மெண்ட் பண்ண வேண்டியிருந்தால் பண்ணிக்கலாம். இந்த சைடு பார்த்திங்கன்னா கனெக்ஷன் சைடு வருது, டெர்மினல் சைடு. நம்ம இதை கனெக்ட் பண்ணி தான் வயரை இறக்கணும். ஜாயிண்ட்லாம் இந்த பக்கம் கொண்டு வந்துடணும். நம்ம இந்த ஒயர் விடுற பக்கம் கரெக்ட் பண்ணி ஜாயிண்ட்டை போட்டுக்கலாம்.
கோரில் காப்பர் உரசாமல் இருக்கிறதுக்காக ஒரு பேப்பர் ஒன்று கீழே வச்சுருவோம். ஏன்னா கீழே உரசும். இப்போ இந்த மாதிரி பேப்பர் வச்சுட்டு காயில் இறக்க ஆரம்பிச்சிடலாம். கனெக்ஷன் சைடு அந்த சைடு கொண்டு போயிட்டோம். இப்போ நம்ம இந்த பக்கத்தில் வந்து காயில் உள்ளே பண்ணிச்சிக்கலாம். இப்போ 1லேருந்து 3 உட்கார வச்சுருவோம். ரன்னிங் காயில் உட்கார வச்சிடலாம் ஃபஸ்ட்டு. வரிசையாக கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கிங்க. ஒரே டைமில் இறக்காமல் லேயராக இறக்கிடலாம். ஒரே டைமில் அழுத்துனீங்கன்னா கோரில் வந்து உரசும், அதை வந்து சேதப்படுத்திடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக லேயராக இறக்கிடுங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம ஒரு எஃப் கிளாஸ் ஷீட்டை வச்சிடலாம். இதுக்கு மேலே ஏன் எஃப் கிளாஸ் ஷீட்டை வைக்கிறோன்னா, ரன்னிங் காயில் உட்காந்த பிறகு ஸ்டார்டிங் காயில் வந்து இதுக்கு மேலே தான் உட்காரும். அதனால் வந்து ரன்னிங் காயிலும் ஸ்டார்டிங் காயிலும் ஒன்றோட ஒன்று டச் பண்ணாமல் இருக்கிறது தான் இடையில ஒரு மில்லக்ஸ் வைக்கிறது. இப்போ ஒரு எஃப் கிளாஸ் ஷீட்டை நான் வச்சுக்கிட்டேன். இடையில வச்சுட்டு அதுக்கப்புறம் காயில் இறக்கலாம். இதிலேருந்து 1லேருந்து 3வது காடியில் இறக்கணும். ஒரு காடியை விட்டுருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக லேயராக இறக்கலாம். இதில் நீங்கள் கோரில் இப்படி நேரடியாக இருக்கும்போது புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு வந்து கோரில் உரசும். அதனால் வந்து ஒரு மில்லக்ஸை கூட இடையில வச்சுட்டு அதுக்கப்புறம் இறக்கலாம். அது எப்படின்றத காட்டுறேன் அடுத்த காயில். இதை கொஞ்சம் கொஞ்சமாக லேயராக இறக்கிடுங்க. இறக்கியாச்சு. இப்போ இது மேலே ஒரு எஃப் கிளாஸ் ஷீட்டை வச்சுருவோம். எஃப் கிளாஸ் ஷீட்டை வச்சுட்டு இது என்ன பண்ணுறீங்க, ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்துடுங்க. அப்படி கீழே இறக்கி விட்டுங்க. இப்போ அடுத்தது 1லேருந்து 5 இறக்கிடலாம். இந்த இடத்துல அது பக்கத்துலேயே இருக்குங்க. 1வது காடியில் இறக்கி அதுக்கப்புறம் அதுலேருந்து 5வது காடியில் இறக்கணும், 2வது ஸ்டெப்பு. இப்போ இதை இறக்கிடுவோம். லேயராக கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குங்க. ஏன்னா ஒரே டைமில் இறக்குனீங்கன்னா கோரில் அடித்து சேதப்படுத்திடும். இது மாதிரி இறக்கின பிறகு இது மேலே ஒரு மில்லக்ஸை போட்டுடலாம். 7mm மில்லக்ஸை இது மேலே ஏற்றிடலாம். இது மேலே ஏன்னா 2வது இறங்க போகிறது கிடையாது. அதனால் இதை வந்து 7mm மில்லக்ஸை போட்டு கவர் பண்ணிடலாம். இப்போ அதுக்கடுத்தது இதிலேருந்து 1வதுலேருந்து இங்கே 5வது காடி இதில் வந்து உட்கார வைக்கணும். அப்படியே 1 2 3 எண்ணிங்கன்னா வரிசையாக அந்த இடத்துல 5வது இடம் வந்துடும். இதில் இறக்கிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக லேயராக இறக்கிடுங்க. இங்கேருந்து பார்த்திங்கன்னா 5வது காடி. வரிசையாக அடுக்காக இறக்குங்க. வரிசை மாதிரி கிராஸ் மாடல் எக்ஸ் மாடலில் இறக்குனிங்கன்னா அது வந்து கோரை விட நம்ம மேலே வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா இடைவெளி பத்தாது. கிராஸாக உட்காந்துச்சுன்னா மேலே வந்துடும். இப்போ இது மேலே ஒரு மில்லக்ஸை போட்டுருவோம், 7ஆம் நம்பரை. இப்போ இது யூ ஷேப்பில் நம்ம கரெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா இதுக்கு மேலே இப்போ அடுத்தது 1லேருந்து 7 உட்கார வச்சிடலாம். இப்போது இந்த இடத்துல ஆரம்பிச்சிடுவோம். இங்கேருந்து எண்ணிங்கன்னா 7வது காடி வரும். இப்போ நம்ம இந்த பக்கம் இறக்கிடுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக லேயராக இறக்கலாம். இப்போ இதில் ஒரு எஃப் கிளாஸ் ஷீட்டை வச்சிடலாம். ஏன்னா இது மேலே ஸ்டார்டிங் காயில் திரும்ப உட்காரும். அதனால் வந்து எஃப் கிளாஸ் ஷீட்டை இடையில வச்சுட்டு இதுக்கப்புறம் அடுத்ததை பார்த்துக்கலாம். இங்கேருந்து 7வது காடியில் உட்கார வச்சுருங்க. இப்போ இந்த உட்காந்த காடியிலே திரும்பவும் நம்ம இப்படி வரிசையாக வச்சுட்டு வரும்போது இந்த இடத்துல வந்து திரும்ப இது மேலே உட்காரும். ரன்னிங் காயிலே தான் உட்காரும். இங்கேருந்து 7வது காடியில் கொஞ்சம் கொஞ்சமாக லேயராக இறக்கிடுங்க. இது 1 to 7 இறக்குறது. இப்போது இது மேலே ஒரு எஃப் கிளாஸ் ஷீட்டை இறக்கலாம். இறக்கிட்டு இப்போ இதை நம்ம
ஷேப்பு கொண்டு வந்துடும். அதேமாரி அந்த சைடும் பண்ணிவிட்டு அப்படியே கீழே அழுத்தி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வரிசையாக உட்காந்துருக்கும், ஷேப்புக்கு வந்திருக்கும். இப்போ இதே மாதிரி தான் அடுத்தடுத்த காயில் உட்கார வைக்க போகிறோம். இப்போ இதுக்கு அடுத்த காயில் பார்த்திங்கன்னா நம்ம 1லேருந்து 7 உட்காருது இல்லையா, அது வந்து இந்த உட்காந்தது மேலே உட்காரும். இந்த காயில் உட்காந்துருக்கு இல்லையா 1லேருந்து 7. இப்போ இந்த பக்கத்தில் வந்து போடும்போது பார்த்திங்கன்னா இதில் வந்து மேலே உட்காரும். அந்த 1லேருந்து 7 இதில் உட்காரும். அதனால் இந்த 1 2 இந்த 3வது காடிக்கிட்ட ஆரம்பிச்சிருங்க. இந்த 2வது காடிலே, அதாவது வந்து இது வந்து பார்த்திங்கன்னா 2வது காடி, இங்கேருந்து 3 ஆரம்பிச்சிருங்க. அப்போ தான் 5 இங்கே உட்காரும், 7 இங்கே உட்காரும். நம்ம இப்போ போட்டுடலாம். அடுத்து 2வது காயில் போட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக லேயராக இறக்கிடுங்க. இதில் இறக்கியாச்சு. இப்போ இதில் ஒரு எஃப் கலர் ஷீட்டை போட்டுக்கலாம். இப்போது இந்த இடத்துலேருந்து 3வது காடியில் இறக்கிடலாம். இது 1 2 3, இந்த இடையில 1 விட்டுட்டு அடுத்து 3வது காடியில் இறக்கிடலாம். இது வந்து 1லேருந்து 3வது காடி. லேயராக கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கிடுங்க. இப்போ இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு எஃப் கிளாஸ் ஷீட்டை போட்டுக்கலாம். இதை வந்து ஷேப்பு கொண்டு வந்துங்க. இப்போ 1லேருந்து 5 இறக்கலாம் அடுத்த காயில். அப்படியே அது பக்கத்து காடியில் இப்போ இதை இறக்குங்க. இந்த இடத்துலேருந்து 5வது காடி வரைக்கும் உட்காரும். இது 1 to 5 கொஞ்சம் கொஞ்சமாக லேயராக இறக்கிடுங்க. இப்போது இதில் ஒரு மில்லக்ஸ் இறக்கலாம். 7mm மில்லக்ஸை போட்டுக்கலாம். ஏன்னா இதுக்கு மேலே காயில் உட்கார போகிறது கிடையாது, அதனால் வந்து 7mm போட்டுக்கலாம் மில்லக்ஸை. இந்த 1 to 3 உட்காந்து பாருங்கள், அதுக்கு மேலே காயில் உட்காரும், ஸ்டார்டிங் காயில் உட்காரும். இந்த காலியை ஓட்டம் பாருங்கள், அதுலேயும் வந்து உட்காரும். இப்போது இங்கேருந்து 5வது காடியில் உட்கார வச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக லேயராக இறக்கிடுங்க. இதுலேருந்து என்னங்கன்னா 5வது காடி வரும். மில்லக்ஸை போட்டு இதை வந்து மட்டம் கட்டி விட்டுருங்க. அப்படி யூ ஷேப்பில் டைப்பில் கொண்டு வந்துடுங்க. அப்போ தான் காயில் அடுக்காக இருக்கும் வரிசையாக. திரும்ப இப்போது நம்ம 1லேருந்து 7 போடலாம். 7 பார்த்திங்கன்னா இந்த காயில் ஏற்கனவே உட்காந்துருக்கு பாருங்கள், 7வது காடியில் அந்த காயில் மேலே தான் இது உட்காரும். இங்கேருந்து தான் 1லேருந்து 7 அடுத்தது இதுக்கு வரும். இப்போது இங்கேருந்து 7வது காடியில் உட்கார வச்சிடலாம். இங்கே உட்கார வச்சுட்டோம்னா அடுத்தது இங்கேருந்து என்னங்கன்னா 7வது காடி அது வரும். அந்த இடத்துல உட்கார வச்சிடலாம். இப்போது இதுக்கு மேலே நம்ம 7ஆம் நம்பர் மில்லக்ஸே போட்டுடலாம். இப்போது இங்கேருந்து 7வது காடி இது, அந்த இடத்துல உட்கார வச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக லேயராக இறக்கலாம். இப்போ இதுக்கு மேலே ஒரு எஃப் கிளாஸ் ஷீட்டை வச்சுக்கலாம். ஏன்னா அதுதான் சாஃப்டாக இருக்கும். அதுக்கு மேலே ஏன்னா காயில் உட்காரதுனால அதை இடையில வச்சுட்டு அதுக்கப்புறம் மில்லக்ஸை போட்டு கவர் பண்ணிக்கலாம். இப்போ இது மேலே ஒரு மில்லக்ஸ் வச்சுருவோம், அந்த எஃப் கிளாஸ் ஷீட்டை வச்சுருவோம். வச்சுட்டு இப்போ நம்ம மட்டம் கட்டி வச்சுக்குவோம். யூ ஷேப்பில் கொண்டு வந்துடலாம். அதேமாரி அந்த சைடும் பண்ணிவிட்டு கீழே அழுத்தி விட்டுக்கலாம். இப்போ இதை வந்து மட்டம் கட்டி வச்சுக்கலாம். கீழே இறக்கி யூ டைப்பில் கொண்டு வந்துடுங்க. இப்படி மட்டம் வச்சாச்சுன்னா இதுக்கப்புறம் இதுக்கு மேலே தான் ஸ்டார்டிங் காயில் உட்காரும். நம்ம அதை அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ இதே மாதிரி சீரியலாக வந்து ரன்னிங் காயில் உட்கார வச்சுருங்க. ரன்னிங் காயில் பார்த்திங்கன்னா 7வது காயில் வந்து இந்த உட்காந்தது மேலே தான் உட்காரும். அதே மாதிரி தான் வரிசையாக 4 காயிலும் உட்காரும். இப்போ 2 போட்டாச்சு இல்லையா, இதேமாதிரி இந்த பக்கம் ஒன்று வந்துடும், அடுத்து இந்த பக்கம் ஆப்போசிட்டில் ஒன்று வந்துடும். நமக்கு 4 காயில் உட்காரும். பார்த்திங்கன்னா கீழே ஒன்றும் இந்த பக்கம் ஒன்று வந்துடும். இப்போ மேலே என்ன உட்காந்துச்சு, இங்கே உட்காந்துச்சு, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இன்னும் 2 காயில் உட்காந்துரும். உட்கார வச்சுட்டு ரன்னிங் காயில் உட்கார வச்சுட்டு ஸ்டார்டிங் காயில் அடுத்தது உட்கார வச்சிடலாம்.
இப்போது தொடர்ச்சியாக இன்னும் 2 காயில் இதே மாதிரி போட்டுக்குங்க. ரன்னிங் காயில் 4யும் உட்கார வச்சாச்சு. இதுக்கு மேலே அப்புறம் இனிமேல் ஸ்டார்டிங் காயில் உட்கார வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம மட்டம் பண்ணி வச்சுக்கிட்டு இதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்டிங் காயில் சுற்றிட்டு இறக்கிடலாம். அடுத்தது உள்பக்கம் நம்ம வந்து காயில் கனெக்ஷனெல்லாம் நேர்படுத்தி வச்சுக்குவோம். உள்ளால் மாட்டிகிட்டு இருக்கும். நம்ம பார்த்திங்கன்னா சுற்ற ஆரம்பித்தது வந்து உள்பக்கம் போய் மாட்டிகிட்டு இருக்கும். இல்லை அது இறக்கும் போதே நம்ம வெளியே எடுத்து வச்சுக்கலாம். அல்லது நம்ம இறக்கிட்ட பிறகு கூட உள்ளே இருக்கிறத நம்ம வெளியே எடுத்துகிட்டு திரும்ப இந்த சைடில் வெளியே எடுத்துருவோம். வெளியே எடுத்து இந்த பக்கம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஸ்டார்டிங் காயில் இறக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் ஸ்டார்டிங் காயில் உட்கார வைக்க போகிறோம். ஏன்னா ரன்னிங் காயில் 4யும் உட்கார வச்சாச்சு. இதுக்கப்புறம் ஸ்டார்டிங் காயிலோட 4 செட்டும் உட்காரும். அது பார்த்திங்கன்னா ரன்னிங் காயில் 3 சுருள் சேர்ந்தது ஒரு செட்டாக இருந்தது. அது மாதிரி 4 செட்டு உட்காந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் காயில் 2 சுருள் சேர்ந்தது ஒரு செட்டு. இது மாதிரி 4 செட்டு உட்காரும். இப்போ இது பார்த்திங்கன்னா எப்படி உட்காருன்னா 2க்கும் சேர்ந்த மாதிரி உட்காரும். நடுவில் உட்காரும். ரைட் சைடில் ஒரு செட்டு காயிலும் லெஃப்ட் சைடில் ஒரு செட்டு காயிலும் உட்காந்துருக்கு ரன்னிங் காயில். இப்போ இதுக்கு நடுவில் கரெக்டாக சென்டரில் உட்காரும். பாதி இந்த பக்கம் பிடிச்ச மாதிரி பாதி இந்த பக்கம் பிடிச்ச மாதிரி உட்காரும். இப்போ நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா 1லேருந்து 5ம் 1லேருந்து 7 தான் 2 சுருள் மட்டும்தான். 1லேருந்து 3ன்ற சுருள் இதில் இல்லை. இப்போ நம்ம ரன்னிங் காயில் இறக்கிறோம் இல்லையா, இந்த 3 காடியை விட்டுருங்க. இந்த சென்டர் 2 காயிலும் உட்காந்துருக்கு இல்லையா, 1லேருந்து 7. இது அடுத்தது 1லேருந்து 5ன்றது இந்த சைடும் 1லேருந்து 5ன்றது இந்த சைடு. இந்த 3 காடியும் விட்டுட்டு இங்கே ஆரம்பிச்சிக்கிங்க. இந்த கேப் நம்ம ஒன்று காலி இடம் விட்டுருக்கோம் பாருங்கள், அதுக்கு பக்கத்துலேயே இறக்குங்க. அது பக்கத்தில் இறக்குன்னு அதேமாதிரி அங்கே அந்த காலி இடத்துக்கும் பக்கத்துலேயே உட்காரும். 5வது காடியில் உட்காரும். இப்போ நம்ம இதை இறக்கிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக லேயராக அதே மாதிரி இறக்கிடுங்க. இந்த இடத்துல இறக்கிட்டு இப்போ இதுக்கு மேலே மில்லக்ஸை 7mm போட்டுக்கலாம். மில்லக்ஸை வந்து இதுக்கு மேலே 7ஆம் நம்பர் மில்லக்ஸை ஏற்றிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேருந்து என்னங்கன்னா 5வது காடி இந்த இடத்துல வந்துடும். அந்த காலி இடம் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு காலி இடம் ஒன்று விட்டுருக்கோம் பாருங்கள், அதுக்கு பக்கத்துலேயே வந்துடும். இங்கேருந்து என்னங்கன்னா 5வது காடி வரும். இது 1 2 3 4 5 இந்த இடத்துல வந்து உட்காரும். கொஞ்சம் கொஞ்சமாக லேயராக இறக்கிடுங்க. இப்போ இதுக்கு மேலே ஒரு மில்லக்ஸை ஏற்றுருங்க. இதில் ஒரு மில்லக்ஸ் சேர்த்துருங்க. இப்போ இது ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்துருங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதிலேருந்து இந்த காலி இடத்துலேருந்து அந்த காலி இடத்துக்கு 1லேருந்து 7ன்றது உட்காரும். இப்போ இது 1லேருந்து 5, அடுத்தது உட்கார போகிறது 1லேருந்து 7, அதையும் உட்கார வச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்டிங் காயில் ரன்னிங் காயில் உட்கார வச்சு இல்லையா, 1 மேலே 1 திரும்ப 1 to 7ன்றது திரும்பவும் அது மேலே தான் உட்காரும். அடுத்த காயில் பார்த்திங்கன்னா அது மேலே உட்காந்துட்டு தான் போகும். இப்போ இது மேலே ஒரு மில்லக்ஸை போட்டுக்கும். ஃப்ளாஷ் ஷீட்டை போட்டுடலாம். அதுக்கப்புறமா மில்லக்ஸை போட்டுடலாம். 1லேருந்து 7 இறக்கலாம். இங்கேருந்து என்னங்கன்னா 7வது காடி வரும், அதையும் இறக்கலாம். இப்போது இது மேலே ஒரு ஃப்ளாஷ் ஷீட்டை இறக்கலாம். இதை மட்டம் கட்டி வச்சுக்கலாம். மட்டம் கட்டிட்டு இப்போ திரும்ப அடுத்த காயில் இறக்கலாம். அடுத்த காயில் இறக்கும்போது பார்த்திங்கன்னா இது மேலே தான் உட்காரும். அந்த 7வது 1 to 7வது காடியில் உட்காருது இந்த காயில் மேலே காயில் தான் உட்காரும். அது ரன்னிங் காயில் எப்படி உட்காரச்சுமோ அதே மாதிரி தான் வரும். இப்போது அது பக்கத்துலேயே உட்கார வைக்கிறோம். அதாவது 1லேருந்து 5ன்றது அப்படியே அது தொடர்ச்சியாக தான் உட்காரணும். 1லேருந்து 7ன்றது அந்த 7வது காடியில் உட்காந்து பாருங்கள், 1லேருந்து 7 அதுக்கு மேலே தான் உட்காரும். இப்போ நம்ம இது பக்கத்து காடியில் தான் இப்போ இந்த 1லேருந்து 5ன்றதை உட்கார வைக்க போகிறோம். அடுத்த காயில் அதே மாதிரி தான் உட்கார வச்ச மாடலில் தான் பக்கத்துலேயே உட்கார வைக்கணும். முதல்ல காயில் போட்டதுலேயே நம்ம ஸ்டார்டிங் காயில் உட்கார வச்சோம் பாருங்கள், 1லேருந்து 5, இது 1லேருந்து 7.
இது மேலே 1லேருந்து 7ன்றது இது மேலே தான் உட்காரும். 1லேருந்து 5ன்றது அது பக்கத்தில் உட்காரணும். அது பக்கத்தில் உட்கார வச்சிடலாம். பக்கத்து காடியிலே உட்காரும். இப்போ அது பக்கத்து காடியில் இறக்கிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக லேயராக இறக்கிடுங்க. இப்போ இதுக்கு மேலே ஒரு மின்லக்ஸை போட்டுடலாம். இப்போ இங்கேருந்து 5வது காடியில் உட்கார வச்சிடலாம். இங்கேருந்து என்னிங்கன்னா 5 வரும். 1 2 3 4 5 5வது காடியில் உட்காரும். அந்த காலியான ஒரு காடி இருக்குது பாருங்கள், அதுக்கும் பக்கத்தில் தான் உட்காரும். அந்த காலியாக இருக்குது பாருங்கள், அது 7வது காடியில் உட்காருது. 1லேருந்து 7ன்றது உட்காரும். இப்போ 1லேருந்து 5ன்றது அந்த காலி இடத்துலேருந்து பக்கத்தில் உட்கார வச்சுக்கோங்க. லேயராக கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கிடுங்க. ஒரே டைமில் இறக்க நினைக்காதீங்க. ஏன்னா காயில் வந்து கோரோட உரசிச்சின்னா அதோட எனாமல் கோட்டிங் விட்டுடும். அப்போ ஷார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறக்குங்க, ஒரே டைமில் இறக்காதீங்க. இப்போது 1லேருந்து 7ன்றதை நம்ம 1லேருந்து 7 போட்டோம் பாருங்கள், இதிலேருந்து ஆரம்பிச்சிக்கணும். இதில் போட்டு அடுத்தது அந்த காலி இடத்துக்கு போய்ட்டு போட வேண்டியிருக்கும். இப்போ நம்ம இதில் உட்கார வைக்கணும். கொஞ்சம் அழுத்தம் கொடுத்துட்டு திரும்ப அது மேலே இதை உட்கார வைக்க வேண்டியதான். 1லேருந்து 7 உட்கார வச்சுக்க வேண்டியதான். 2வது செட்டு வந்து 1வது செட்டு மேலே தான் உட்காரும். அப்படியே 3வது செட்டு 2வது செட்டு மேலே உட்காரும். அதுமாதிரி 1 மேலே 1 தான் படிப்படியாக உட்காந்துருக்கும். இப்போது அது மேலே ஒரு F கிளாஸ் ஷீட்டை இறக்கலாம். அதுக்கு மேலே திரும்ப உட்கார வைக்கலாம். இப்போது 2 காயில் இறக்கிச்சு. இதே மாதிரி தான் தொடர்ச்சியாக அப்படியே அடுத்தடுத்த காயில் இறக்கிடுங்க. அடுத்தடுத்த காயில் இறக்கிட்டு அதுக்கப்புறமா கனெக்ஷன் போடுறது எப்படின்றத பார்த்துடலாம். பார்த்தா தெரியும். அதாவது ரன்னிங் காயில் 4 இறக்கியாச்சு, ஸ்டார்டிங் காயில் 4 இறக்கியாச்சு. இப்போ ஃபுல் காயில் உள்ளே இறக்கிட்டோம். இனிமேல் கனெக்ஷன் போட வேண்டியது தான். நம்ம கனெக்ஷன் போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பின்பக்கம் வந்து ஃபினிஷிங் பண்ணிடணும். அதாவது வந்து ரன்னிங்க்கு ஸ்டார்டிங்க்கு இடையில் ஒரு மின்லக்ஸை வச்சு கட்டு போட்டுடணும். பின்பக்கம் கட்டு போட்டு தான் முன்பக்கம் அதுக்கப்புறமா கனெக்ஷன் சைடில் கனெக்ஷனை போடலாம். இப்போ பின்னாடி ஒரு மின்லக்ஸை வச்சு கட்டு போட்டுருவோம். அதாவது பார்த்திங்கன்னா இப்படி தனியாக ஒதுக்கிடுங்க. ஸ்டார்டிங் கையில் வந்து தனியாக எடுத்துகிட்டு நீக்கிட்டு அதுக்கு இடையில் உள்ளே வச்சுருங்க. ஒரு மின்லக்ஸை வச்சு கட்டு போட்டுருங்க. நான் வந்து F கிளாஸ் ஷீட்டை தான் வைக்க போகிறேன். இந்த மாதிரி ரன்னிங்க்கும் ஸ்டார்டிங்க்கும் இடையில் வச்சுருங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங் காயிலோ அல்லது ஸ்டார்டிங் காயிலோ ஒரு கம்பி கூட ஒன்று கிராஸ் பண்ணாத இடையில் நீக்கிட்டு இந்த மாதிரி ஒரு மின்லக்ஸை வச்சுக்கிங்க. அதுக்கப்புறம் இதை கட்டு போட்டுடலாம். இது மாதிரி முதல்ல ஒரு சைட்லேருந்து ஆரம்பிச்சிங்க. லூஸாகவே கட்டிகிட்டே வாங்க. அதுக்கப்புறமா டைட் பண்ணிக்கலாம். நூலை வந்து இடையில் கட்டு போட்டுருவோம். முதல்ல லூஸாகவே கட்டிகிட்டே வாங்க. அதுக்கப்புறமா டைட் பண்ணிக்கலாம். அடுத்தது என்ன பண்ணுறீங்க, மட்டமாக இதை தட்டி விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் கட்டை டைட் பண்ணிகிட்டே வந்துடுங்க. அதாவது பைபர் சுற்றி இருந்ததுன்னா கரெக்ட் பண்ணி தட்டிக்கிங்க. மட்டம் பண்ணிவிட்டு கட்டை போட்டு டைட் பண்ணிகிட்டே வந்துடுங்க. இப்போ லூஸாக சுற்றிருக்கிறத நம்ம இறுக்கமாக பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே கொஞ்சம் அழுத்தம் கொடுத்த மாதிரியே டைட்டாக இறுக்கமாக சுற்றிட்டே வந்தீங்கன்னா ஃபினிஷிங்காக வந்துடும். பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே இறுக்கமாக கட்டினோடனே ஃபினிஷிங்காக வந்து போச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பைப்பை சுற்றியால் அல்லது மர சுற்றியாலும் அப்படியே ஒரு மட்டம் தட்டிக்கிங்க. போர் வந்து கிளியராக இருக்கணும். ஏன்னா ரோட்டர் விடும்போது காயில் வந்து உரசக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி அழகாக ஃபினிஷிங் பண்ணி ரவுண்ட் பண்ணிக்கிங்க, கரெக்ட் பண்ணி விடுங்க. இதை வந்து ஃபினிஷிங் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் முன்பக்கம் வந்து நம்ம ஜாயின் போட்டுக்கலாம். முன்பக்கம் கனெக்ஷன் எப்படி போகிறதுன்றதை நம்ம பார்த்துடலாம். இதுக்கப்புறம் நம்ம இதை வந்து ஜாயிண்ட் போட்டுடலாம். இதில் பார்த்திங்கன்னா கனெக்ஷன் ஒயர் பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும். பார்க்கறதுக்கு புரியாது. புதுசாக கற்றுறவங்களாம் ரொம்ப குழம்பமாக தான் இருக்கும். இது வந்து கனெக்ஷன் போடுறது ரொம்ப ஈஸி தான். அது வந்து எப்படின்றத பார்த்துடலாம். முதல்ல நம்ம வந்து ஸ்டார்டிங் ஒயர் தனியாகவும் ரன்னிங் காயில் தனியாகவும் ஒயரை வந்து தனியாக பிரிச்சுருங்க. லீடை வந்து தனியாக பிரிச்சுங்க. அதாவது ஸ்டார்டிங் காயிலோட லீடுங்களெல்லாம் உள்ளே தள்ளி வச்சுக்கோங்க. எப்போவுமே உள்பக்கம் தள்ளி வச்சுட்டு நம்ம முதல்ல ரன்னிங் காயில் தான் ஜாயிண்ட்டை போடணும். ஜாயிண்ட்டை போட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்டிங் இதை போட்டுடலாம். பார்த்திங்கன்னா ஜாயிண்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு காயிலுக்கு 2 மோனன்ற மாதிரி இருக்கும். ஒரு செட்டு காயிலுக்கு 2 மோனம் இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் 4 ரன்னிங்கில் 4 இருக்கும்.
8 காயில் இருக்கும், 8க்கு 16 முனை இருக்கும். நம்ம 16 முனையும் கடைசியில் 2 முனையை ஆக்கணும். வெளியில் லீடுக்காக 2 முனையை கொண்டு வந்துடணும். கெப்பாசிட்டி லைனை உள்ளேருந்தே எடுத்துடலாம். கெப்பாசிட்டி லைனை உள்ளே எடுக்கிற மாடலும் போட்டுக்கலாம், நீங்கள் வேணான்னாலும் வெளியில் வந்து எடுத்துக்கலாம். ஆனால் கனெக்ஷனை பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். இதை கவனமாக பாருங்கள். நாம் இப்போ கனெக்ஷன் போட ஆரம்பிச்சிடலாம். இந்த கனெக்ஷன் சைடை இந்த பக்கத்துலேருந்து ஆரம்பிச்சிங்க. ஃபஸ்ட்டு நம்ம இப்போ இந்த இடத்துல தொடக்க சுருளை, அதாவது வந்து காயில் வந்து சுற்ற ஆரம்பிக்கும் இல்லையா, ஆரம்பிக்கிறத வந்து ரைட் சைடில் வர மாதிரியும் சுற்றி முடிச்சு நம்ம கட் பண்ணுவோம் பாருங்கள், அதை வந்து லெஃப்ட் சைட்லையும் கொண்டாந்துருங்க. இப்படி லெஃப்ட் சைடில் கொண்டாந்துரும். அதே மாதிரி சீரியலாக எல்லா காயிலுமே போட்டிருக்கணும் வரிசையாக. ஆரம்பிக்கிற மோனியை ரைட் சைட்லையும் முடிக்கிற மோனியை லெஃப்ட் சைட்லையுமே வந்து கரெக்டாக நிறுத்திங்க. அதே மாதிரி எல்லா காயிலும் சீரியலாக கொண்டு வந்தீங்கன்னா கனெக்ஷன் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இந்த ஹோல்ஸ் கனெக்ஷன் எடுக்கிறதுக்கான வழி இருக்குது பாருங்கள், அதுக்கு நேரில் கனெக்ஷன் ஆரம்பிச்சிடலாம். இந்த இடத்துல நம்ம கனெக்ஷன் போட ஆரம்பிச்சிடுவோம். ஆரம்பித்த மோனே காயிலில் எடுத்துக்குவோம். இது வந்து கனெக்ஷன் லீடுக்காக எடுத்துக்குவோம். அதோட முடிவு மோனை இருக்கு இல்லையா, இதை பார்த்திங்கன்னா 2வது காயிலில் முடிவு முனையோட இணையும். அதேமாதிரி 2வது காயிலோட ஆரம்ப முனை 3வது காயிலோட ஆரம்ப முனையோட இணையும். அதேமாதிரி 3வது காயிலோட முடிவு முனை 4வது காயிலோட முடிவு முனையில் இணைஞ்சிடும். 3 ஜாயிண்ட் தான் வரும். லீடுக்கு 2 வந்துடும், மீதி இருக்கிற ஜாயிண்ட் 6ம் ஜாயிண்டில் போயிடும். 3 ஜாயிண்ட் வந்துடும். எப்படின்னா இப்போ நம்ம ஆரம்பித்தோம் இல்லையா, இந்த இடத்துல இந்த காயிலில் ஆரம்ப முனையை எடுத்து வெளியே லீடுக்கு வச்சுங்க. அதேமாதிரி இந்த 2வது பக்கத்துலேயே இருக்கிற காயிலோட ஆரம்ப முனையும் லீடுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இது 2 முனை லீடுக்கு போயிடும், மீதி இருக்கிற 6 முனையும் ஜாயிண்ட்லேயே வந்துடும். 3 ஜாயிண்ட் வந்துடும். ஆரம்ப முனை வந்து ஆரம்பித்த முனையோட இணைக்கணும், முடிவு முனை வந்து முடிவு முனையோட இணைங்க. இது வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். உங்களுக்கு 3 ஜாயிண்ட் தான் வரும். இப்போ பாருங்கள், நான் காட்டுறேன் பாருங்கள். முதல்ல கனெக்ஷன் போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்துலேயுமே ஒரு சிலிவு போட்டுருங்க. ஜாயிண்ட் போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லா முனைக்கும் சிலிவு போட்டுருங்க. இது வந்து ரன்னிங் காயில். முதல்ல ரன்னிங்கை ஜாயின் போட்டு நம்ம ஸ்டார்டிங் அடுத்தது போட்டுக்கலாம். இப்போ நம்ம அந்த ஹோல்ஸுக்கு நேரில் கனெக்ஷனுக்காக எடுத்துக்குவோம். அந்த காயிலேருந்து ஆரம்ப மணி சுற்றி வச்சுக்கலாம். இப்படி கனெக்ஷனுக்காக வச்சுருவோம். இப்போ இதோட முடிவு முனையை பார்த்தீங்கன்னா அடுத்த 2வது காயிலோட முடிவு முனையோட இணைச்சிங்க. இதை வந்து இது கூட இணைச்சிங்க. அதேமாதிரி 2வது காயிலோட முடிவு ஆரம்ப முனை இருக்குது பாருங்கள், அது 3வது காயிலோட ஆரம்ப முனையோட இணைச்சிங்க. 3வது காயிலோட முடிவு முனை இருக்குது பாருங்கள், இந்த முடிவு முனை எடுத்து 4வது காயிலோட முடிவு முனையை எடுத்துக்கிங்க. இது 3 ஜாயிண்ட் தான். இப்போ இது வந்து லீடுக்கு வந்துடும். இப்போ நம்ம இந்த ஜாயிண்ட் போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு இடையில இன்னொரு சிலிவை போட்டுவோம். அதாவது வந்து 3ஆம் நம்பர் அல்லது 4ஆம் நம்பர் போடுவோம். ஏன்னா ஜாயிண்ட் போட்ட பிறகு 2 இழுத்து விடுற மாதிரி, இது 2 ஜாயிண்ட் போட்டோம்னா அது மேலே இழுத்து விட்டுடலாம். அதுக்காக கவர் பண்ணுறதுக்காக இன்னொரு சிலிவை 4ஆம் நம்பர் போட்டுடலாம். சிலிவை போட்டாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா எல்லா டெர்மினலையும் வந்து எனாமலை நீக்கிடுவோம், சீவிட்டு அதுக்கப்புறமா கனெக்ஷன் போட்டுருவோம். இப்போ நம்ம இதை வந்து கனெக்ஷன் சைடில் இதை ஃபஸ்ட்டு எடுத்துக்குவோம். இந்த காயில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு காயில் நம்ம லீடுக்கு எடுத்துக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட ஆரம்பம் தான் இது வந்து லீடுக்காக எடுத்தோம். இதோட முடிவு இருக்கு இல்லையா, இதை முடிவு காயில் வந்து கம்பியை வந்து அடுத்து 2வது காயில் அதோட முடிவு நம்ம சுற்றி முடிக்கிறோம் இல்லையா, சுற்றின உடனே ரவுண்ட் ஷேப் பண்ண உடனே நம்ம முடித்த உடனே கட் பண்ணுவோம் பாருங்கள், அந்த முனையை இந்த முடிவோட ஜாயின் பண்ணிக்கிறீங்க. அதாவது லெஃப்ட் சைடில் இருக்கிற முனையை ஜாயின் பண்ணிக்கிறீங்க. இப்போ இது 2 வந்து ஜாயின் போட்டுக்கிறீங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 2வது காயிலோட ஆரம்ப முனை, அதாவது ரைட் சைடில் இல்லையா, அதை 3வது காயிலோட ரைட் சைடில் இணைச்சிக்கிங்க. அந்த 3வது காயில் ரைட் சைடில் இருக்கிறத இணைச்சிக்கிங்க. ஆரம்ப முனை அதை 2ஐயும் ஒன்றா இணைச்சிக்கிறீங்க. அதே மாதிரி 3வது காயிலோட முடிவு இருக்கு இல்லையா, நம்ம முடித்த முனை லெஃப்ட் சைடில் இருக்கு பாருங்கள், அதை 4வது காயிலோட லெஃப்ட்டில் இணைச்சிக்கிறீங்க. 4வது காயில் லெஃப்ட் சைடில் இணைச்சிக்கிறீங்க. இதை வந்து ஒரு ஜாயிண்ட்டாக போட்டுக்கிறீங்க. இப்போ இது 3 ஜாயிண்ட் முடிஞ்சு போச்சு. 1 2 3 இப்போ முடிஞ்சுது. அடுத்தது 4வது காயிலோட ஆரம்ப முனை, அதாவது ரைட் சைடில் இருக்குது, இது லீடுக்கு எடுத்துட்டேன். இது வந்து லீடுக்கு எடுத்துக்கலாம். நம்ம ஆரம்பிச்சதில் ஃபஸ்ட்டு காயிலேருந்தும் ஆரம்ப முனை லீடுக்கு எடுத்துக்கிறோம். நம்ம முடிக்கும் போது 4வது காயில் கூட ஜாயின் போட்டு முடிச்சிங்கன்னா 4வது காயில் வந்துடும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப முனை நம்ம லீடுக்காக எடுத்துக்கிறோம். இப்போ ஜாயிண்ட் பார்த்திங்கன்னா 3. இந்த 3 என்ன பண்ணுறீங்கன்னா முறுக்கி நல்லா ஜாயிண்ட்டை ஏற்றிட்டு அதுக்கப்புறமா சால்ட்ரிங் பண்ணுறீங்க. மறக்காமல் சால்ட்ரிங் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நாள்பட்டு வரும், பிரச்சனை இருக்காது, ஜாயிண்டில் வர லூஸு வராது. ஏன்னா நம்ம கையால் முறுக்கிட்டு பண்ணுறது வந்து லூஸ் வந்துடும். அதனால் சால்ட்ரிங் பண்ணிவிடுங்க. மறக்காமல் சால்ட்ரிங் பண்ணிங்கன்னா டைட்டாக நல்லா நிற்கும். இப்போ இதை நம்ம முறுக்கிட்டு ரெடி கனெக்ஷனை சிலிவை நம்ம ஏற்றி விட்டுருவோம். இதை முறுக்கி முடித்தோடனே இந்த சிலிவை மேலே ஏற்றி விட்டுருலாம், கவர் பண்ணிக்கும். முதல்ல முறுக்கிடுறோம். அதை இந்த மாதிரி ஜாயின் பண்ணி முறுக்கி வச்சுட்டு பிறகு இதை சால்ட்ரிங் பண்ண பிறகு தான் இதை ஏற்றி விடணும். அது வரைக்கும் வச்சுருங்க. ஏன்னா ஸ்டார்டிங் ஆயில் இருக்குது, அதை வந்து ஜாயின் பண்ண பிறகு அதுக்கப்புறமா மொத்தமாக டோட்டலாக எல்லாத்தையும் சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இருக்கிற ஜாயிண்ட்டை முறுக்கி விட்டுட்டோம். ரன்னிங் ஆயிலில் முறுக்கி ஜாயிண்ட்டை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ இதை நம்ம சால்ட்ரிங் பண்ணி கவர் பண்ணி வேண்டாம்.
அதுக்கு இப்போது நம்ம என்ன பண்ணணும்னா ரன்னிங் காயில் போட்ட மாதிரி ஸ்டார்டிங் காயிலையும் ஜாயிண்ட்டை போட்டு வேண்டி தான். இப்போ அதோட முனையெல்லாம் வெளியே எடுத்துகிட்டு சிலிவை மாட்டிடும். சிலிவை மாட்டி எனாமலை நீக்கிட்டு அதுக்கப்புறமா ஜாயிண்ட் போடலாம். நம்ம இப்போ எப்படி ரன்னிங்கில் போட்டோமோ அதே மாதிரி தான் ஸ்டார்டிங் காயிலையும் நம்ம ஜாயிண்ட் போட வேண்டியிருக்கும். அதை உங்களுக்கு காட்டுறேன். இப்போது நான் முதல்ல இதை எடுத்துகிட்டு சிலிவு கட் பண்ணி போட்டுறோம். நம்ம ரன்னிங் காயில் எப்படி ஜாயிண்ட் போட்டோமோ அதே மாதிரி ஸ்டார்டிங் காயிலையும் கனெக்ஷன் பண்ணிக்கலாம். அதில் பண்ண மாதிரியே தான், ஒன்றும் வித்தியாசம் டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது. பாருங்கள், இப்போ நம்ம இந்த இடத்துல ஆரம்பிச்சோம் இல்லையா ரன்னிங் காயில், அதேமாதிரி அதோட ரைட் சைடில் இருக்கிற காயில் ஆரம்பிச்சிக்கிங்க. இது எதுக்கு சொல்கிறேன்னா, நமக்கு மோட்டரை வந்து எந்த வாட்டம் சுற்றணுன்றதை இங்கேருந்தே கனெக்ஷன் வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். அதாவது வந்து இந்த கெப்பாசிட்டி லைன் உள்ளே எடுக்கிறவங்களுக்காக தான் இந்த இது. அதாவது நீங்கள் கெப்பாசிட்டி லைனை எடுக்கலைன்னா நேரடியாக போட போகிறீங்கன்னா ஸ்டார்டிங் காயில் வந்து ரெண்டையும் 3 வெளியே கொண்டு வந்துடலாம், ரன்னிங் இதை ரெண்டையும் வெளியே கொண்டு வந்துடலாம். நீங்கள் 4 ஒயருமே 4 தனித்தனி ஒயர் போட்டு ஸ்டார்டிங்கு தனி கலரும் ரன்னிங்கு தனி கலருமாக போட்டு வெளியே கொண்டு வந்து 4 ஒயரையும் கொண்டு வந்துடலாம். இல்லை எனக்கு கம்பெனி மாதிரி கெப்பாசிட்டி லைனை உள்ளேருந்து எடுக்கணும்னா இதை கவனிங்க, வேறு ஒன்றும் கிடையாது. உள்ளேருந்து கெப்பாசிட்டி லைனை எடுக்கணுன்னா தான் இதை கவனிக்கணும். இல்லைன்னா நீங்கள் நார்மலாக கனெக்ஷன் போட்டு வெளியே எடுத்துக்கோங்க. இப்போ நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள். மோட்ரு வந்து கனெக்ஷன் போகிற சைடில் மோட்ரு வந்து எந்த பக்கம் சுற்றுதுன்னு பாருங்கள். ரைட் சைடில் சுற்றுதா அல்லது லெஃப்ட் சைடில் சுற்றுதான்றதை இதை கனெக்ட் பண்ணிங்க. இதை வச்சு தான் நம்ம கனெக்ஷன் போடலாம். இப்போ நம்ம இது கிரைண்டர் மோட்டர் நார்மலாக பார்த்தீங்கன்னா பின்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ரைட் சைடில் சுற்றுற மாதிரி இருக்கும், முன்பக்கம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் சுற்றுற மாதிரி இருக்கும் புள்ளி. இப்போ அதை கணக்கு பண்ணி தான் நம்ம போட போகிறோம். இப்போ இது வந்து பின்பக்கம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் சுற்றும். அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம ஆரம்பித்தோம் பாருங்கள், ரன்னிங் காயில் வந்து கனெக்ஷன் போட ஆரம்பித்தோம் பாருங்கள். ஆரம்பித்து இங்கேருந்து ஜாயின் போட்டு வந்து இந்த இடத்துல முடிச்சிட்டோம். நம்ம ஆரம்பித்த காயில் கிட்ட தான் ஸ்டார்டிங் இதுவும் கனெக்ஷன் எடுக்கணும். அதோட ரைட் சைடில் இருக்கிற காயில் கனெக்ஷன் எடுத்துங்க. இப்படி எடுத்திங்கன்னா என்ன ஆகுனா, இது ரைட் சைடில் சுற்றும். ரோட்டர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரைட் சைடில் சுற்றும். பின்பக்கம் இது வந்து பின்பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் சுற்றும். அதுவே நம்ம இந்த கனெக்ஷன் போட்டோம் பாருங்கள் ரன்னிங் இது, அதுலேருந்து லெஃப்ட் சைடில் இருக்கிற ஸ்டார்டிங் காயில் கனெக்ஷன் எடுத்திங்கன்னா இங்கேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா கனெக்ஷன் போட ஆரம்பிச்சிங்கன்னா அங்கே வந்து முடியும் அடுத்த காயில். ஆனால் நம்ம வந்து அப்படி போட்டோன்னா மோட்டர் வந்து லெஃப்ட்டில் சுற்றும். நமக்கு ரைட்டில் சுற்றணுமா லெஃப்ட்டில் சுற்றணும் மட்டும் கணக்கு பண்ணி நீங்கள் கனெக்ஷன் போடலாம். எந்த ஒரு மோட்டருக்கும் அப்படி போடலாம். இப்போ நம்ம வந்து இதை நான் ரைட் சைடில் சுற்றுற மாதிரி கொண்டு வரேன். பின்பக்கம் புள்ளி கணக்கு படி பார்த்தீங்கன்னா பின்பக்கத்தை பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் சுற்றும், முன்பக்கம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சுற்றும். இப்போ இது பின்பக்கம், கனெக்ஷன் போடுற இடம் பின்பக்கம். இந்த கனெக்ஷன் போடுற இடத்த தான் நீங்கள் கணக்கு பண்ணணும். எப்பயுமே எந்த பக்கம் கனெக்ஷன் போடுறீங்களோ அந்த சைடில் சாஃப்ட்டாக கனெக்ட் பண்ணிங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். இப்போ காட்டுறேன் பாருங்கள் இன்னும் புள்ளி உங்களுக்கு. இப்போ இது வந்து ரோட்ரு நம்ம வந்து ஃபிட்டிங் பண்ணோம்னா இப்படி இருக்கும். இது மேல் பக்கம் வந்து பின்பக்க சைடு வந்துடும், கீழே பார்த்தீங்கன்னா புள்ளி சைடு வந்துடும். இதுதான் நம்ம கனெக்ட் பண்ணணும். இப்போ இந்த பின்பக்கம் தான் வரும். நம்ம கனெக்ஷன் போகிற சைடு வந்து பின்பக்கம் வந்துடும், பேக் சைடு. பேக் சைட்லேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டர் எந்த வாட்டர் சுற்றுன்றதை கனெக்ட் பண்ணி நீங்கள் கனெக்ஷன் போடலாம். இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் கனெக்ஷன் வந்து இதோட ரைட் சைடில் இருக்கிறேன். அப்போ தான் வந்து இது ரைட் சைடில் சுற்றும். பின்பக்கம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் சுற்றும், முன்பக்கம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் சுற்றும். இப்படி வரும் நமக்கு. அப்போ லெஃப்ட்டில் சுற்றுறதுக்கு கனெக்ட் பண்ணி இதை கனெக்ஷன் போட்டுக்கலாம். இப்போது நம்ம கனெக்ஷன் சைடு இந்த சைடு அதே இடத்துல தான் நம்ம கனெக்ஷன் எடுத்துருக்கோம். ரன்னிங்கில் எடுத்த மாதிரி இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் எடுக்கிறோம். இப்போ இதோட ரைட் சைடில் எடுத்துக்கிறோம். இதை வந்து கனெக்ஷனுக்காக எடுத்து வச்சிங்க. இதை வந்து முறுக்கி அப்படி வச்சுருங்க சுருட்டி. இப்போ இது கனெக்ஷன் சைடு. இப்போ நம்ம அதில் எப்படி கனெக்ஷன் போட்டோமோ அதே மாதிரி தான் போட போகிறோம். இதை ஆரம்ப முனையை வந்து கனெக்ஷனுக்காக எடுத்து வச்சிட்டோம். முடிவு முனையை அடுத்த காயிலோட முடிவு முனையில் ஜாயின் பண்ணிக்கிறோம். இப்படி தான் கொண்டு போகிறோம். நம்ம அதில் போட்ட மாதிரியே தான். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இதில் சிலிவு போட்டுரும். ஜாயிண்ட்டுக்கு ஏற்றத்துக்கு முதல்ல சிலிவு போட்டுடலாம். இப்போது நம்ம வந்து இதை ஆரம்ப முனையை வந்து கனெக்ஷனுக்காக எடுத்து வச்சுக்கிட்டோம் லீடுக்கு. அதோட முடிவு முனையை ரெண்டாவது காயிலோட முடிவு முனையில் இணைச்சிக்கிங்க. நமக்கு ரெண்டாவது காயில் முடிவு முனை இருக்குது பாருங்கள், அதை எடுத்துக்கோங்க. இதோட ஜாயின் பண்ணிவிடும். இப்போ இது வந்து ரெண்டாவது காயில் இணைச்சிட்டோம். மொதல் காயிலேருந்து ரெண்டாவது காயிலோட முடிவு முனை, அதாவது இதோட லெஃப்ட் சைடில் இருக்கிறது அதை எடுத்து அதோட லெஃப்ட் சைடில் இருக்கிற கனெக்ஷனில் ஜாயின் பண்ணியாச்சு லீடில். இப்போ ரெண்டாவது காயிலோட ரைட் சைடில் இருக்குது பாருங்கள், அதான் ஆரம்பித்த முனை. ரைட் சைடில் இருக்கிறத மூணாவது காயிலோட ரைட் சைடில் கொண்டு இணைச்சிருங்க. மூணாவது காயில் கொண்டு இணைச்சிக்கிங்க. இது அப்படி ஒரு ஜாயிண்ட்டு. இப்போ என்ன பண்ணுறீங்க, அடுத்து மூணாவது காயிலோட லெஃப்ட் சைடு இருக்கும் கனெக்ஷன், அதாவது நம்ம முடிச்ச முனை வந்து நிற்கும். இதை என்ன பண்ணுறீங்கன்னா நாலாவது காயிலோட லெஃப்ட் சைடில் கொண்டு முடிச்சிருங்க. லெஃப்ட் சைடில் ஜாயின் பண்ணிங்க. அந்த நம்ம சுற்றி முடிச்சது முனை இருக்கும், அதை வந்து லெஃப்ட்டில் வந்துடும். அதை தான் நம்ம ஜாயின் பண்ணணும். எப்போயுமே கனெக்ஷன் போடும்போது நீங்கள் குழம்பவே தேவை. அதாவது நம்ம கனெக்ஷனை வரிசையாக சீரியலாக அடிக்கிட்டோம்னா அதை கவனிச்சே போடலாம். நீங்கள் ரைட் சைடில் இருக்கிறத ரைட் சைடில் அடிச்சிங்க, லெஃப்ட் சைடில் இருக்கிறத லெஃப்ட் சைடில் அடிச்சிங்க. அப்படி அடிச்சிங்கன்னா வரிசையாக வந்துடும் அது கரெக்டாகவே. இப்போ இது முனை பார்த்திங்கன்னா நாலாவது காயில் ஆரம்பித்த முனை வந்து லீடுக்காக எடுத்துக்கிறோம். நாலாவது காயிலோட ஆரம்பமும் மொதல் காயிலோட ஆரம்பமும் பார்த்திங்கன்னா நமக்கு லீடுக்கு வந்துடும். மீதி 3 ஜாயிண்ட் வந்துடும். இப்போ அதில் போட்ட மாதிரியே தான். இப்போ இந்த ஜாயிண்ட்டை நம்ம அப்படியே என்ன பண்ணுறோம், முறுக்கிட்டு சால்டிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த சிலிவை ஏற்றி விட்டுடலாம். இப்போ நான் அதை முறுக்கிட்டு சால்டிங் பண்ண போகிறேன்.
எல்லாத்தையும் ஜாயின் போட்டாச்சு. இப்போ இதை நம்ம வந்து சால்டிங் பண்ணிடலாம். சால்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம லீடு ஒயரையும் ஜாயின் பண்ணிவிடுவோம். ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சால்டிங் பண்ணிடலாம். லீடுக்காக நான் F கிளாஸ் ஒயர் எடுத்துக்கிட்டேன். கெப்பாசிட்டிக்கு வந்து கருப்பையும் மெயின் லீடுக்கு வந்து சிவப்புமாக எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம அதையும் சிவி கனெக்ஷன் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம சால்டிங் பண்ணிடலாம். ஜாயிண்டெல்லாம் போட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து கனெக்ஷன் லீடு மட்டும் 4 இருக்குது. இப்போ நார்மலாக நீங்கள் வந்து 4 ஒயரையும் எடுத்து வெளியே எடுத்துக்கலாம். வெளியில் வந்து கெப்பாசிட்டி அனுப்பிச்சிக்கலாம். அதாவது வந்து ரன்னிங் காயில் 2 அது ஒரு கலரமாக, ஸ்டார்டிங் காயில் 2 மணியும் அது ஒரு கலரமாக போட்டுக்கலாம். ஸ்டார்டிங் ஆயில் தனி கலரும் ரன்னிங் காயிலுக்கு தனி கலரமாக போட்டு நீங்கள் வெளியே கொண்டு வரலாம். இது நார்மலாக எல்லோரும் பண்ணுறது. ஆனால் நம்ம கண்டன்சர் ஒயரை உள்ளே இணைக்கணும்னா இப்போ இந்த மெத்தேடு நீங்கள் போட்டு இதை ரெண்டையும் ஒன்றாக்கிறீங்க. இப்போ நம்ம ஆரம்பிச்சு இல்லையா, சுத்த ஆரம்பித்த மோனை நம்ம ஜாயிண்ட் போட ஆரம்பித்த மோனையும் இப்போ இது தான் நம்ம இங்கே ஆரம்பித்தோம் இல்லையா, அதேமாதிரி ஸ்டார்டிங் காயில் இங்கே ஆரம்பிச்சிருக்கும் பாரு. இது ரெண்டையும் ஒன்றாக்கிங்க. இதை வந்து காமன் ஆக்கிடுங்க. ஸ்டார்டிங் காயில் ஒயரை வந்து தனி காயில் ஒயரும் ரன்னிங் காயிலுக்கு வந்து தனி கலர் ஒயரமாக போட்டுங்க. இப்போ நம்ம இதை வந்து காமன் ஆக்கி இதில் ஒரு ரன்னிங்க்கு தேவையான ஒயரை போய் அனுப்பிச்சிக்கலாம். இப்போ நான் எப்படி போடுறதுன்றதை காட்டுறேன். இப்போ கனெக்ஷன் போட ஆரம்பித்தோம் பாருங்கள். ரன்னிங் காயிலும் ஸ்டார்டிங் காயிலும் ஆரம்பித்தோமோனே இங்கே இருக்குது. இது ரெண்டையும் ஒன்றாக்கி காமன் ஆக்கிடுவோம். இதில் ஒரு சிவப்பு ஒயரை நான் இணைக்கிறேன். இதை வந்து காமனாக எடுத்துக்கிறேன். இதை வந்து ஒரு மெயின் லீடுக்கு இணைச்சிடுறோம். அதை இணைச்சி காமனாக இணைச்சி இது மெயின் லீடுக்காக சிவப்பு ஒயரை அடித்து வெளியே கொண்டு வந்துட்டோம். இப்போ அடுத்தது என்ன பண்ணோம்னா நம்ம ரன்னிங் காயில் ஒரு லீடு, அதாவது நம்ம கனெக்ஷன் போட்டு வந்து முடித்தோம் இல்லையா, கொண்டு வந்து நிறுத்தினோம் பாருங்கள். இது ரன்னிங் காயில், இது ஸ்டார்டிங் காயில். ரன்னிங் காயில் என்ன பண்ணுறீங்கன்னா கண்டன்சருக்காக ஒரு கருப்பு ஒயரையும் மெயின் லீடுக்காக சிவப்பு ஒயருமா நான் இணைக்க போகிறேன். இந்த 2 ஒயரையுமே ஒரே இடத்துல இணைக்க போகிறோம். அதாவது இந்த நம்ம ரன்னிங் காயில் கொண்டு வந்து எண்டு முடித்தோம் பாருங்கள், கனெக்ஷன் போட்டு முடித்த இடத்துல இதில் கொண்டு வந்து 2 ஒயருமே இணைச்சிக்க வேண்டியது தான். இப்போ இது ரெண்டையும் ஒன்றா இணைச்சிடுவோம். ரன்னிங் காயில் கருப்பு ஒயரையும் சிவப்பு ஒயருமா இணைச்சிக்கிட்டோம். சிவப்பு ஒயர் வந்து மெயின் லீடுக்கும், கருப்பு வந்து கெப்பாசிட்டிக்காக இணைச்சிருக்கோம். கெப்பாசிட்டிலேருந்து அடுத்து நம்ம ஸ்டார்டிங் காயிலுக்கு கெப்பாசிட்டிக்கு லைன் போகிறதுக்காக திரும்ப இன்னும் ஒரு கருப்பு ஒயர் எடுத்து இந்த ஸ்டார்டிங் காயில், அதாவது நம்ம கனெக்ஷனை போட்டு கொண்டு வந்து முடித்தோம் பாருங்கள், அதை இப்போ இந்த கருப்பு ஒயரை இணைக்கிறோம். இந்த கருப்பு ஒயர் ரெண்டும் கெப்பாசிட்டிக்கு வந்துடும், சிவப்பு ஒயர் ரெண்டும் மெயின் லீடுக்கு வந்துடும். இப்போ கருப்பு ஒயரை இதில் இணைச்சிடுவோம். நம்ம ஸ்டார்டிங் காயிலில் கரண்ட் வந்து இந்த பிளாக் ஒயர்லேருந்து அந்த ஆண்டு அடுத்து ரன்னிங் ஸ்டார்டிங் காயிலுக்கு வந்துடும் கரண்ட்டு. இப்போ இதுக்காக ஒரு கருப்பு ஒயரை நம்ம இணைச்சிக்கிறோம். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம ஜாயின் பண்ண எல்லா இடத்தையுமே வந்து சால்டிங் பண்ணிவிடுங்க. சால்டிங் பண்ணிட்டால் சேஃபாக இருக்கும், வந்து கனெக்ஷன் வந்து லூஸ் கனெக்ட் வராது. அதனால் நான் எப்போயுமே சால்டிங் பண்ணி தான் போடுவோம். அதேமாதிரி நீங்களும் இதில் சால்டிங் பேஸ்ட்டை முதல்ல தடவிடுங்க. அந்த பேஸ்ட்டை வந்து தடவிட்டு அதுக்கப்புறமா சால்டிங் பண்ணிடலாம். இதை வந்து எல்லா லீடுக்குமே தடவிடுங்க. தடவிட்டு அதுக்கப்புறமா சால்டிங் வச்சுருங்க. சால்டிங் இது வந்து நம்ம லூஸாக முறுக்கிறது வந்து என்ன ஆகும்னா எவ்வளோ டைட்டாக நம்ம முறுக்கி வச்சாலும் அது ஹீட் ஆனோடனே லூஸ் ஆகிடும். அதனால் வந்து இந்த மாதிரி சால்டிங் வைக்கிறது வந்து சேஃபாக இருக்கும். சால்டிங் வச்சுட்டுன்னா ஒன்றோட ஒன்று ஜாயிண்ட் ஏறிக்கும், நமக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். எல்லாத்தையுமே சால்டிங் வச்சிடலாம். எல்லா ஜாயிண்ட்லையுமே நம்ம சால்டிங் வச்சிடலையே, அதில் வந்து ஒரு சிலிவை ஏற்றிங்க. எந்த சிலிவை ஏற்றிங்க 1ஆம் நம்பர் ஏற்று இதில் ஸ்டார்டிங் காயில். இது என்ன பண்ணுறீங்க, இதுக்கு மேலே என்ன பண்ணுறீங்க, இந்த மடித்து விட்டுட்டு இந்த 3ஆம் நம்பர் முதல்ல போட்டு வச்சுருந்தோம் பாருங்கள், 4ஆம் நம்பர் அந்த சிலிவை என்ன பண்ணுறீங்கன்னா இதை கவர் பண்ணிக்கிறீங்க. இதே மாதிரி எல்லாத்தையுமே கவர் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம கட்டு போட்டுடலாம். இப்போ நம்ம இதை கவர் பண்ணிடலாம், எல்லாத்தையுமே கவர் பண்ணிடலாம். இப்போது கனெக்ஷன் லீட்லேயும் சிலிவை போட்டு நம்ம கட்டு போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதுக்கான சிலிவை போட்டுருவோம். இதில் ஒரு சிலிவை போட்டாச்சு, 2ஆம் நம்பர் சிலிவை. இப்போ இதுக்கு மேலே மொத்தமாக 3ஆம் நம்பர் அல்லது 4ஆம் நம்பர் சிலிவுன்னு வந்துன்னா இதை போட்டுடலாம். இதை போட்டு வெளியே கனெக்ஷன் வெளியே எடுத்துடலாம். எல்லாத்துலேயுமே சிலிவை போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்டார்டிங்க்கும் ரன்னிங்க்கும் தனித்தனியாக பண்ணுறீங்க. ரன்னிங் காயில் தனியாக நீக்கிட்டு ஸ்டார்டிங் காயில் தனியாக நீக்கிட்டு இதுக்கு இடையில ஒரு மில்லக்ஸ் வைக்கிறீங்க. நான் வந்து F கிளாஸ் ஷீட்டை வந்து வெட்டி வச்சுக்கிட்டேன். இப்போ ரன்னிங்க்கும் ஸ்டார்டிங்க்கும் இடையில வந்து வச்சிடுறோம். ரன்னிங் காயில் வந்து ஸ்டார்டிங் காயில் வந்து ரன்னிங்கிலோ ஒரு பிசுறு கூட இடிக்கக்கூடாது. அப்படி வந்து தனித்தனியாக ஆக்கிடணும். தனித்தனி காயிலாக கொண்டு வந்துடணும். இப்போ நம்ம இதை ரவுண்டாக இதுக்குள்ளே வச்சுருவோம். மில்லக்ஸ் ரவுண்டாக வச்சாச்சு. இப்போ அப்படியே கட்டு போட்டுடலாம். முதல்ல லூஸாகவே கட்டு போட்டுகிட்டே வந்துடுங்க. அதுக்கப்புறமா டைட் பண்ணிக்கலாம் மட்டம் கட்டி. இப்போது என்ன பண்ணுறீங்கன்னா லூஸாக கட்டிட்டு வந்து அப்படியே மட்டம் கட்டி டைட் பண்ணிகிட்டே வாங்க. டைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓரளவுக்கு பைப்பு சுற்றியாலையோ அல்லது மர சுற்றியாலையோ அடித்து டைட் பண்ணிக்கலாம். ரவை கரெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வந்து காயில் கட்டி இதை வந்து ஃபினிஷிங் பண்ணி வச்சுச்சு கரெக்டும் வந்து டைட் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா மில்லக்ஸ் எல்லாம் போட்ட மில்லக்ஸ்லாம் கரெக்டாக கரெக்ட் பண்ணிக்கிட்டு
அதுக்கப்புறம் நம்ம வார்னிஷ் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த மின்லெக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அழுத்தம் கொடுத்துங்க. திருப்பியாலையோ அல்லது மரக்குச்சியாலையோ வச்சு கொஞ்சம் கொஞ்சம் அழுத்தம் பண்ணிவிடுங்க. பேப்பர் ஏன்னா மின்லெக்ஸ் மேலே வந்து நிற்கும், ரோட்டரில் வந்து இடிக்கிற மாதிரி வராத திரும்ப இதை உள்ளே கொஞ்சம் அழுத்தி விட்டுருங்க. அதாவது இந்த மாதிரி வந்து மின்லெக்ஸை வந்து அழுத்தி விட்ருங்க. பாருங்கள், இது வந்து அழுத்தம் கொடுத்துங்க. கொஞ்சம் அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அது வந்து டைட்டாக நிற்கும். ஏன்னா லூஸ் இருக்கும், பேப்பர் வந்து மேலே ஏஞ்சி நிற்கும். அதெல்லாம் வந்து இல்லாமல் கரெக்ட் பண்ணி அழுத்தம் கொடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி இதில் இடையில வந்து நம்ம மூங்கில் சிம்பு கூட வச்சு அடிச்சுக்கலாம், டைட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா கோர் லூஸ் இல்லாமல் இருந்தால், காப்பர் வந்து லூஸ் இல்லாமல் இருந்தால் அதிர்வு சத்தம் வராது, ஹம்மிங் சவுண்டு வராது. இதில் வந்து மரக்குச்சி கூட அடிப்பாங்க, அந்த மாதிரி அடிச்சுக்கிங்க. நான் வந்து நார்மலாக தான் போட போகிறேன். இதை வந்து மரக்குச்சி வச்சு டைட் கூட பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதெல்லாம் எல்லா மின்லெக்ஸுமே அழுத்தம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வார்னிஷ் ஊற்றிடலாம். எல்லா மின்லெக்ஸையும் வந்து அழுத்தம் கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இதுக்கு மேலே வந்து இன்சுலேஷன் வார்னிஷை வந்து ஊற்றிக்கிங்க. இது வந்து நம்ம எப்படி அமைப்பை தட்டி வைக்கிறோமோ கரெக்ட் பண்ணி அதே லெவலில் இருக்கும். அடுத்து வந்து நம்ம காப்பர் வந்து இறக்கும்போது பார்த்திங்கன்னா சில காயங்கள்லாம் ஏற்படுத்தும். இந்த கோரில் வந்து உரசி காயமாக இருந்தால் கூட அதை வந்து பேக் பண்ணிக்கங்க. இது வந்து கவர் பண்ணிக்கங்க இன்சுலேஷனு. இந்த வார்னிஷ் வந்து ஊற்றிடுங்க. ஊற்றி காய வச்சுட்டு அதுக்கப்புறமா மோட்டர் ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. அடுத்து இந்த வீடியோவுக்கு புதிய நண்பர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்தி விட்ருங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். வார்னிஷ் ஊற்றி இதை வந்து காய வச்சுக்கோங்க. ஏன்னா வார்னிஷ் ஊற்றி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் மோட்டர் ஃபிட்டிங் பண்ணிக்கலாம்.